ஒரு அழகான கிராமத்தில் சின்ன தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் கேரட், தக்காளி, பீர்க்கங்காய், கீரை, உருளைக்கிழங்கு எல்லாம் நண்பர்களாக வாழ்ந்தன. எல்லாருக்கும் ஒரே ஆசை, குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒருநாள் சின்ன பையன் கண்ணன் தினமும் காய்கறிகளை உணவிலிருந்து ஒதுக்கி வைப்பதை அவை கவனித்தன. ஐயோ, கண்ணன் நம்மை சாப்பிடவே மாட்டேங்கிறானே என்று கீரை கவலையுடன் சொன்னது. அன்று இரவு கண்ணன் தூங்கும்போது ஒரு மந்திரம் நடந்தது. அவன் கனவில் காய்கறிகள் எல்லாம் பேச ஆரம்பித்தன. கேரட் சொன்னது, நான் உன் கண்களுக்கு நல்லவன். தக்காளி சொன்னது, நான் உன் உடலை நோயிலிருந்து காப்பேன். பீர்க்கங்காய் சொன்னது, நான் உன் வயிற்றை சீராக வைத்திருப்பேன். உருளைக்கிழங்கு சொன்னது, நான் உனக்கு சக்தி தருவேன். கண்ணன் ஆச்சரியப்பட்டான். நீங்கள் எல்லாம் என்னோட நண்பர்களா என்று கேட்டான். ஆமாம் என்று எல்லா காய்கறிகளும் ஒன்றாக சொன்னன. நீ ஆரோக்கியமாக வளர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். கண்ணன் சிரித்தான். இனிமேல் நான் தினமும் காய்கறி சாப்பிடுவேன் என்று வாக்கு கொடுத்தான். அடுத்த நாள் முதல் அவன் உணவு பெட்டியில் இருந்த காய்கறிகளை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டான். அவனுக்கு உடலும் மனமும் உற்சாகமாக இருந்தது. காய்கறி கிராமம் முழுவதும் சந்தோஷ குரல்கள் கேட்டன. காய்கறிகள் நம் நண்பர்கள், அவை நம்மை ஆரோக்கியமாகவும் பலமாகவும் மாற்றும்.